செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலனே மூச்சிலே உனக்களித்தேனே அன்னை தமிழுக்கு எங்கள் முதல் வணக்கம். தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் சமுத்தூர் மாணவரார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் நாங்கள் விக்ஷித் பாரத் மிஷனில் ஓர் அங்கமாக மண்வாசனை என்ற குழுவாக பயணிக்க உள்ளோம். இத்தகைய மாபெரும் வாய்ப்பை வழங்கிய நமது தாய் திருநாட்டின் பிரதமர் ஐயா அவர்களுக்கும் அறிவு உலகை ஆளும் என்ற விதையை எங்களுக்குள் விதைத்து கல்வி என்னும் முறைவிட்டு விதைகளை விருச்சங்களாக காண காத்திருக்கும் தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களை முதற்க நன்றியை உரித்தாக்குகிறோம். உள்ளூர் மக்களுக்கான குரல் வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களின் குரலாக ஒலிக்கிறோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய புற்றுநோய், இதய நோய், நுண்கிருமி தாக்கம், அலர்ஜி மாதிரியான பல நோய்கள் பசுமஞ்சளை சரியான முறையிலும் சரியான அளவிலையும் எடுத்துக்கால மூலமா தடுக்க முடியுங்க. மஞ்சளோட மருத்துவ குணங்களுக்கு அதுல இருக்கிற கர்க்குமின் வேதிப்பொருள் தாங்க காரணம். கர்க்குமினோட ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு பாதுகாப்பு காசு மாதிரி செயல்படுங்க. நம்ம டெய்லி சாப்பிட்ற மஞ்சளே போதும்னு நினைக்கிறீங்க. அதிகமான வெப்பநிலையும் மிக அதிகமான குளிர்ச்சி நிலையும் கர்க்குமின் அளவு குறையும். சரி, 1 டீஸ்பூன் மஞ்சளை தண்ணீரில் கலந்து குடிக்கலான்னு கேட்டா அதுவும் பயனில்லைங்க. ஏன்னா கர்க்குமின் தண்ணியில கரையவே கரையாது. அதனால ரத்தத்தால உறிஞ்சப்படாமலே வெளியேறிடுங்க. மஞ்சள் கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்க தான் மஞ்சளை பொடியாவோ மாத்திரையாவோ எடுத்துக்கணும். நம்ம தான் மஞ்சள் கிடைக்கிற ஏரியாவுக்கு பக்கத்திலே இருக்கணும். பசு மஞ்சளாவே பயன்படுத்த முடியுமே. இதெல்லாம் சரி, இன்ஸ்டன்டா ரெடி டு ஈட்டா இருந்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்களா? சரி, நாங்களும் இந்த மாதிரி பிஸ்டர் பேக்கெட்டுக்குள்ள பசுமஞ்சள் வைக்கலாம்னு யோசிச்சோம். அப்பதான் கிரி சொன்னா இது பிளாஸ்டிக்கே அலுமினியத்தாலே ஆனதுன்னு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போது மண்ணில் தாங்க வீசுவோம். இது மண்ணிலையும் மக்காதுங்க. அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து யோசிச்சு எந்த வேதிப்பொருளும் கலக்காம இயற்கையாவே செய்யலாம் யோசிச்சதுதான் இந்த காலத்துல ரிட்டர்ன் கிஃப்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது செடி வாங்கினாலும் கிஃப்ட் பண்ணாலும் அது பாலித்தீன் கவரில் தான் கொடுக்குறோம். அது மண்ணுக்கும் மாசுபடுத்துங்க. அதனால தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து யோசிச்சு இயற்கையான பொருளை வச்சே செய்யலான்னு தென்னை ஓலைக்குள்ள கோகோ பிட்டும் அதுக்குள்ள பசுமஞ்சளி வச்சுக்கோங்க. இது நீங்கள் அப்படியே மண்ணில் தூக்கி வீசினா கூட இது முளைச்சிக்குங்க. ஏன் நாங்கள் தென்னை ஓலை பயன்படுத்துகிறான்னு கேட்குறீங்க. எந்த ஒரு நுண்கிருமினாலும் அது பாதிக்கப்படாதுங்க. இதில் ஆன்டி மைக்ரோவேவ் பண்பு, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பும் இருக்குங்க. இது தென்னை நார் கழிவு, அதாவது கோகோபிட். இது ஈரப்பழத்தை பிடிச்சி வச்சுக்கும், லேசானது, செடி வளர்க்க ஊட்டச்சத்து தருது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோகோபிட் 100 கிலோவே 250 300 ரூபாய்க்குள்ள கிடைக்கிறேன். அடுத்த எங்கள் கிட்டில் இருக்கிறது தான் இந்த கேப்சூலுக்குள்ள பசுமஞ்சளையும் குருமலையும் நாங்கள் வச்சுருக்கிறோங்க. இந்த கேப்சூலை நீங்கள் பிளாஸ்டிக் நினைப்பீங்க, ஆனால் ஜெலட்டின் அப்படிங்கிற புரதம் தாங்க இது. ஏன் பசு மஞ்சளையும் குருமலை சேர்த்து சாப்பிட்றதான்னு கேட்குறீங்க. மஞ்சளில் இருக்க கற்குமீன் வந்து நீரில் தண்ணியில் கரையாது. குருமலையில் பைப்பிரின்னு அது வேதிப்பொருள் இருக்குது. அதனால பசு மஞ்சளையும் குருமலையும் சேர்த்து சாப்பிட்டா பயோ அவைலபிலிட்டி அதிகமாகுங்க. இந்த மஞ்சளை குருமலை கூட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கற்குமீன் அளவு 2000% அளவுக்கு நம்ம உடம்பு உறிஞ்சப்படுதுங்க. இன்னொரு முறை என்னன்னா, இந்த பசு மஞ்சளை நம்ம கொழுப்போடையே சேர்த்து சாப்பிடலாங்க. ஏன்னா கற்குமீன் கொழுப்புல கரையுங்க. ஓ, இதனாலதான் பால்ல மஞ்சள் பொடியும் குருமுளை பொடியும் சேர்த்து குடிக்கிறோமோ? என் கிட்ட இருக்கிற இன்னொரு பொருள் என்னன்னா டர்மெரிக் இன்ஃபியூஷன் டீ பேக். இது நாங்கள் பிளாஸ்டிக்கில் செய்யலைங்க, காட்டன் துணியால் செஞ்சுருக்கோம். இதுக்குள்ள பசுமஞ்சளி குருமலையும் வச்சுருக்கோங்க. டர்மரிக் பால் இல்ல கோல்டன் பால். இது பசுமஞ்சளையும் குருமலையும் சேர்த்து செஞ்சதுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கலர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதாதுங்க, ஆரோக்கியமானதாக இருக்கணும். அப்படி நாங்கள் நினச்சி செஞ்சதுதான் இந்த கோல்டன் பால். ஒவ்வொருவரையுடைய பிளேட்லேயும் ஒரு வேலையாவது கண்டிப்பா இந்த கோல்டன் பால் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. நோய் வந்த பிறகு கலராக மாட்டு சாப்பிட்றது பதிலாக இயற்கையாகவே மருத்துவ குணம் இருக்கிற பொருள்களை சரியான முறையில் எடுத்துக்கிறது மூலமாக நோய் வராமல் தடுக்க முடியுங்க. இதெல்லாம் அவசியமானு கேட்குறீங்களா? அறிவியல் தொழில்நுட்பத்தில் அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். குவாண்டம் யுகத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோம். ஆரோக்கியத்தில் முன்னாடியெல்லாம் கேன்சரா அப்படின்னாங்க, இப்போ கேன்சர் தானே அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்த நாம இப்படி ஆகிட்டோம். சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம பூமியை நோயில்லா பூமியா மாற்றணும்னு நாங்கள் நம்புகிறோம். வருமுன் காப்போம், வாய்ப்புக்கு நன்றி.